அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு உள்ளங்கொண்ட மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நமது ஆன்மநேய சகோதரர்கள் பிரான்ஸ் நாட்டிலிருந்து வந்திருக்கின்றார்கள். நா தர்சன், நா சுகிர்த ராசா, கண்ணம்மா, செல்வராஜி தேவன், சாயின் கிருஷ்ணன், மாயின் கிருஷ்ணன் மற்றும் கோபாலகிருஷ்ணன் இவர்களெல்லாம் நமது வள்ளல் பெருமானுடைய கொள்கையிலே தீவிரமான ஈடுபாடு உள்ளவர்கள். வடலூர் தைப்பூச திருவிழாவிற்காக வந்தவர்கள். வந்து இங்கே தமிழ்நாட்டிலே சன்மார்க்க அன்பர்களை எல்லாம் சந்தித்து ஒவ்வொருடைய கருத்துக்கள் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஆசைப்பட்டு இங்கே ஒரு மாதம் இங்கே தங்கியிருக்கிறார்கள். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். இவர்கள் நம்மளை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு சென்னை மாநகரத்திலே இருந்து அவர்கள் ராமலிங்கர் மடாலயம் என்று சொல்லக்கூடிய திருவெற்றியூரிலே அங்கே தங்கியிருக்கின்றார்கள். தயவு திரு பூபதி அவர்கள் நேற்று என்னிடத்திலே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, ஐயா உங்களை சந்திப்பதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள், அதனால் உங்களால் வர முடியுமா என்று கேட்டார்கள். சரி, அவர்களை அங்கு வர வைப்பதை விட அவர் இருக்கிற இடத்திலே தெரியுது சென்றால் ஏதுவாக இருக்கும் என்று இங்கே வந்துள்ளோம். இப்பொழுது அவர்களெல்லாம் வள்ளல் பெருமானுடைய கொள்கையிலே ஓரளவுக்கு தீவிரமான ஈடுபாடோடு இருக்கின்றார்கள். அவருடன் சேர்ந்து இன்று ஒரு விசாரம் செய்வதற்கு ஆண்டவர் கட்டளை. அந்த அடிப்படையிலே இங்கே வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவருடைய சந்தேகங்கள், இரண்டாவதாக வள்ளல் பெருமானுடைய கொள்கைகளை எப்படி உலகமெங்கும் கொண்டு செல்வது, அதற்கு எந்தெந்த வழியிலே பின்பற்றி செயல்படுவது என்பதையெல்லாம் தைப்பூசத்திலே சித்தி விழாக திருமாலையிலே என்னிடத்திலே சந்தித்து பேசினார்கள். ஆனால் கொஞ்ச நேரம் பேசுவதற்கு அங்கே வாய்ப்பில்லை. ஒரு 2 நிமிடம் பேசிவிட்டு அவர்கள் வேலையை பார்த்து வந்துவிட்டோம். இன்று சென்னையிலே அவர்கள் தங்கியிருப்பதால் இன்று அவர்களுடன் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கியிருக்கின்றார்கள். அதிலே முதலாவதாக இருப்பவர் தர்ஷன். தர்ஷன், உங்களுக்கு என்ன வள்ளலாருடைய கொள்கைகளை எவ்வளோ காலமாக இருக்கீங்க? கிட்ட வாங்க, சத்தம் போட்டு பேசணும்னா கிட்ட வாங்க. எவ்வளோ காலமாக இருக்கீங்க? இப்போ தான். இந்த வடலூருக்கு வந்த ஒருபாடு தான் தெரியும், அதுக்கு முன்னாடி தெரியாது. ஓஹோ, என்ன வள்ளலாரை பற்றி உங்களுக்கு என்ன அப்படி புரியுது? எது புரியல? அற்புதங்கள் பிடிச்சிருக்கு. என்ன அப்படி அற்புதம்? அது அற்புதம் அல்ல. உலகத்தில் மக்கள் பசியோடு இருக்கிறார்கள், பட்டினியோடு இருக்கிறார்கள். அந்த பசியை போக்க வேண்டும் என்பதற்காக ஆன்மீகவாதிகளெல்லாம் இருந்தார்கள். எல்லா மதங்கள் இருந்தது, சமயங்கள் இருந்தது, வழிபாட்டு முறைகள் நிறைய இருந்தது. ஆனால் ஏழை எளியவர்களுடைய பசியை பற்றி யாரும் கவனிக்கவில்லை.
அப்போ வள்ளலார் வந்து இந்த மக்களுடைய பசிப்பினியை போக்க வேண்டும் என்பதற்காக 1867 வைகாசி 11 தர்மசாலையை அவர் ஆரம்பிக்கிறார். அவர் ஏற்றி வைத்த அந்த நெருப்பு இன்றும் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது. ஏன் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறதுன்னா, மக்கள் பசியுடன் வந்து கொண்டே இருக்கிறார்கள், சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். 3 வேளையும் அங்கே அன்னம் பாலிப்பதால் அந்த அடுப்பினுடைய கனல் அணையாமல் அது அப்படியே கண்டினியூட்டி தொடர்ச்சியாக எரிந்து கொண்டிருக்கிறது. அது ஒன்று. அவர் வந்து வள்ளலாருடைய முக்கியமான நிகழ்வில் அது ஒன்று. அடுத்தது என்ன சொன்னீங்க? அது ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு. ஆமாம், ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய சமய மதவாதிகளெல்லாம் உயிர்கொலை செய்வதை பற்றியும் அதன் புலாலை உண்ணுவதை பற்றி யாரும் பெருசாக எடுத்துக்கல. எல்லா மதங்கள்லையுமே பார்த்தா என்ன நடக்குது? இப்போ எல்லாம் உயிர்கொலை பண்ணுறாங்க, மாமிஸ் சாப்பிட்றாங்க. ரெண்டாவது, அரசாங்கமே அதுக்கு துணையாக இருக்குது. ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான உயிர்கள் கொல்லப்படுகிறது. சாதாரணமான கோழி, ஆடு, பன்றி, மாடு என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இறைவனால் படைக்கப்பட்ட கடலில் இருக்கக்கூடிய மீன்கள், கடலில் இப்போ மீன்பிடி தொழில்னே வச்சுட்டாங்க. அது ஒரு தொழிலாக ஆரம்பிச்சிட்டாங்க. அது கவர்மெண்ட்டு நிறைய சப்போர்ட். அப்போது ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரம், எத்தனை கோடிக்கணக்கான உயிர்கள் கொல்லப்படுகிறது. இதையெல்லாம் வள்ளலார் ஏற்றுக்கொள்வதில்லை. இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்கள் இறைவனுடைய அனுமதியின்றி அந்த உயிரை கொல்லக்கூடாது, அதனுடைய புலாலையும் உண்ணக்கூடாது என்பதுதான் வள்ளலாருடைய சட்டம். ஆனால் மக்கள் வள்ளலார் அதை சொல்லியதால் வள்ளலாருடைய கொள்கையில் அவங்க வர்றதுக்கு தயங்குறாங்க. அவர் புலால் மட்டும் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் வடலூருக்கு வாங்கன்னா அந்நேரம் வடலூர் வந்து உலகமே வர அளவுக்கு ஆகிடும். அது ஒரு பெரிய தடையாக மக்களுக்கு இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே படித்தவன்லேருந்து, சாதாரண மக்களிலிருந்து, ஆட்சி செய்கிறவன்லேருந்து, ஆராய்ச்சியாளர்லேருந்து, இயற்கையை ஆராய்ச்சி செய்வதன் கூட ஒரு உயிர்கொலையை செய்வது குற்றம் என்பதை உணரவில்லை. அந்த அளவிற்கு மூளை இல்லாமல், அறிவு விளக்கம் இல்லாமல் இந்த சமுதாயம் வளர்ந்து வந்தது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் யார் அப்படின்னு பார்த்தா, ஜாதி, சமய, மதங்கள், அவருடைய கொள்கைகள். அவருடைய கொள்கைகள் தான் உயிர்களை கொன்றாலும் பாவம் இல்லைன்னு சொல்லி வச்சிட்டாங்க. ஒரு மதம் என்ன சொல்லுது? இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்கள் மனிதன் உண்பதற்கேன்னு சொல்லியிருக்கான். இப்படிப்பட்ட மதங்கள் இந்த நாட்டிலே இருக்கிறது. இது உலகம் பூரா ஆட்சி செய்யக்கூடிய மதங்கள். இஸ்லாம் மதம், கிறிஸ்தவ மதம். அவர்கள் எந்த காலகட்டத்திலும் உயிர்கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதே கிடையாது. புலால் சாப்பிட்றது தவறானது, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை சொல்லுவதே கிடையாது. ஆனால் இயேசுநாதர் வந்து மலை பிரசங்கன்னு ஒரு பிரசங்கம் பண்ணுவார். அந்த இடத்துல சொல்கிறாரு, உயிர்களுக்கு துன்பம் தருபவர்கள், உயிர்களுக்கு துன்பம் தருபவர்களை பரலோகத்து ராஜ்யத்தின் கதவுகள் திறக்கப்பட மாட்டாதுன்னு எழுதுகிறார் இல்லையா? இதில் வந்து வள்ளலார் வந்து ஒரு தனித்தன்மை. ஏன்னா ஒரு உயிரை நம்மால் படைக்க முடியாது. நம்மால் படைக்க முடியாத எதையும் நமக்கு அழிப்பதற்கு உரிமை கிடையாது. ஒரு உயிரை உங்களால் படைக்க முடியும்னா நீங்கள் அடித்து சாப்பிடுங்க, தப்பு இல்லை. உயிரை நம்மால் உருவாக்க முடியுமா? ஒரு ஆடையோ, மீனையோ, இல்லை மாடோ
வெட்டிட்டிங்கன்னா மறுபடியும் அந்த உயிரை கொடுத்து அதை எழுப்ப முடியுமா? போனது தான். இது ஒன்று. இன்னொன்று, ஒரு உயிர் கொலை செய்கின்ற பொழுது அந்த உடம்பில் இருந்து ஒரு விஷம் வெளியே வரும். அது துடிதுடிக்கின்ற பொழுது, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அது துடிதுடிக்கின்ற பொழுது அந்த உடம்பில் இருந்து நச்சு கிருமிகளை வெளியே தள்ளும். இரத்தம் அந்த நச்சு கிருமிகள் எல்லாம் சேர்ந்து துடிதுடிக்கும். இந்த நிலையில் அந்த உயிர்கள் துன்பப்படும் போது அதை கொலை செய்து அதை புலாலை உண்ணுகின்ற பொழுது உண்ணுகின்றவன் எந்த காலத்திலும் அவன் மனிதனாகவே வாழ முடியாது. மிருகத்தன்மையாக தான் அவன் வாழ முடியும். இதை வள்ளலார் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார். அடுத்தது என்ன பிடிக்கும்? எங்கே? சத்தியஞான சபையில் ஒரு அடையா விளக்கு இருக்குது. அதே மாதிரி வள்ளலார் கருங்குடியில் தண்ணியில் விளக்கெரித்த இடம். கருங்குடிக்கு போனீங்களா? அருட்பா எழுதும்போது அங்கே பக்கத்தில் ஒரு கலையத்தில் எண்ணெய் வைக்கிறது பழக்கம். அந்த அம்மா ஒரு நாள் எண்ணெயை வைக்காமல் தண்ணியை வச்சுட்டு போயிடுச்சு, ஞாபகம் மறதியாக. வள்ளலார் தினமும் அந்த விளக்கில் அந்த எண்ணெயை ஊற்றி எழுதுறது பழக்கம். அந்த அம்மா வச்சுட்டு போனோடனே அன்றைக்கு என்ன பண்ணுச்சு, இது எண்ணெய் தான் நினச்சிட்டு எண்ணெய் நினச்சிக்கிட்டு தண்ணியை ஊற்றுறாரு. தண்ணியை ஊற்றும் போது அந்த விளக்கு தானாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. எரியும் போது யார் வராங்க? அந்த அம்மா காலையில் வந்துருச்சு. ஐயோ, பெருமாளுக்கு நம்ம தண்ணியை வச்சுட்டோமே, எண்ணெய் வைக்க மறந்துட்டோமே, ஆனால் நம்ம வச்ச தண்ணியை ஊற்றுறாரு, ஆனால் அது விளக்கு எரியுதே அப்படின்னு அந்த அம்மா ஆச்சரியப்பட்டுக்கிட்டு, சாமி இது என்ன, இது அற்புதம் அப்படின்னு அங்கே சொல்லும்போது தான் அவருக்கு தெரியுது. வள்ளலார் திரும்பி பார்க்குறாரு, அங்கே என்ன இருக்குது? தண்ணி இருக்குது. தண்ணியை ஊற்றுறாரு, எரியுது. இது அது ஒரு அற்புதம். அவர் திருவருட்பா எழுதும்போது அப்போல்லாம் சபை சாலையெல்லாம் கட்டலை, சாலையும் கட்டலை, சபையும் கட்டலை. கருங்குடியில் இருக்கும்போது நடந்தது. இன்னொரு விளக்கு, அணையா விளக்கு சத்தியஞான சபை. சத்தியஞான சபையில் எப்பயுமே அது அணையா விளக்காக வச்சுருப்பாங்க. அது எண்ணெய் குறை ஊற்றிடுவாங்க, அது எரியும். அது பகலில் ஒரு 11:30 மணிக்கு வழிபாடு, இரவில் ஒரு 7:30 மணிக்கு வழிபாடு டெய்லி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மாத பூசத்தில் 7 திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டுவாங்க. 6 திரையை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டுவாங்க. தைப்பூசத்துக்கு 7 திரையை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டுவாங்க. இது நடைமுறைகளை வச்சுக்கிட்டு இருக்கு. இது வள்ளலார் சொன்னாரா இப்படி திரையை நீக்கி தரிசனம் காட்ட வேண்டும் என்று வள்ளலார் சொல்லியிருக்கிறார்னா வள்ளலார் எங்கேயும் சொல்லலை. சத்தியஞான சபையில் நீங்கள் 12 மணிக்கு 11:30க்கு தான் வழிபாடு பண்ணோம், 7:30க்கு தான் வழிபாடு பண்ணோம், மாத பூசத்துக்கு திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் கட்டணும், தைப்பூசத்துக்கு 7 திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டுன்னு அருட்பாவில் எங்கேயுமே அவர் சொல்லலை. இது அக்காலத்தில் சமயவாதிகளால் உருவாக்கப்பட்டது. அது அப்புறம் பேசுவோம், அது நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தது வள்ளலார் திரையை வைக்கல.
அருட்பா கேட்டால் அவர் கொடுக்காதே போயிட்டார். அகவல்லையே சொல்கிறாருமா. ஆனால் திரை நீக்குவது ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய திரையை நீக்கணும். நீங்கள் சத்தியஞான சபையில் போய் ஆண்டவருக்கு போய் மறைப்பு எது? மறைப்பு அது இல்லை, எல்லாருமே ஒத்துக்க வேண்டியது தான். ஆனால் அந்த திரை விளக்கத்தை அகவலில் சொல்லியிருக்கோன்னு சொல்லிட்டு உரைநடையில் எழுதியிருக்காருங்க. ஆமாங்க, அகவல் இருக்கிறதா உரைநடையில் போட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் பார்த்து நீங்கள் விளங்கிக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு வள்ளலார். அதுதான் உங்களுக்கு அகவலில் தெளிவாக சொல்லிட்டார். உங்களுடைய ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய திரைகள் என்ன, எதை எதை நீக்க சொல்கிறாரு? நான் சொல்கிறத நல்லா கேட்டுங்க. சத்தியஞான சபையில் நீங்கள் 7 திரையை நீக்கி ஜோதி சஸ்திரம் காட்டுங்கன்னு எங்கே எழுதியிருக்காரா? ஆனால் சத்தியஞான சபை விளக்க பத்திரிகைன்னு எழுதுகிறார். சத்தியஞான சபை விளக்க பத்திரிகையில் சத்தியஞான சபை கட்டிட்டு அதுக்கு ஒரு விளக்க பத்திரிகைன்னு எழுதுகிறார். அந்த விளக்க பத்திரிகையில் என்ன எழுதுகிறாரு படிச்சிங்களா? நீங்கள் படிச்சிருக்கீங்களா? இல்லை, அதில் எழுதியிருக்காரு நம்ம ஆன்மாவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இல்லைம்மா, அதை நான் வள்ளலார் சத்தியஞான சபை ஏன் கட்டுறாரு, எதுக்காக கட்டுறாருன்னு தெரிஞ்சால் தான் நமக்கு புரியும். தர்மசாலை ஆரம்பிச்சிட்டார். தர்மசாலை ஆரம்பிச்சிட்ட பிறகு கடவுள் யாருன்னு உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும். இல்லை, இதுக்கு முன்னாடி பல கடவுள்களை நம்ம வழிபாடு பண்ணிட்டு வந்திருக்கோம். முருகன், விநாயகர், பிள்ளையார், பார்வதி, பரசிவன், பிரம்மா, விஷ்ணு, சங்கரன், மகேஸ்வரன், சதாசிவன் என்று சொல்லக்கூடிய நிறைய கர்த்தாக்களை நமக்கு வழிபாடு தெய்வங்களாக நம்ம பார்த்து படித்து வழிபாடு பண்ணிகிட்ருக்குறோம். வள்ளலாரும் அப்படி தான் வராரு ஆரம்ப காலத்தில் இருந்து, இல்லையா? வந்துட்ட பிறகு ஆண்டவர் நான் தான் கடவுள் என்பதை அவருக்கு அறிமுகப்படுத்துகிறார். இதுவரையும் உலகத்தில் இருக்கக்கூடிய கடவுளெல்லாம் வள்ளலாரும் வணங்குறாரு, எழுதுகிறாரு, பாடல்களை நிறைய எழுதி வச்சிருக்கார். ஆனால் இறுதியில் வள்ளலாருக்கு ஆண்டவர் சொல்கிறார், என்னன்னு சொல்கிறாரு? கடவுளை தேடிக்கொண்டே இருந்தார் வள்ளலார். இந்த தெய்வங்கள்லாம் வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த கடவுள்லாம் உண்மையான கடவுள் இல்லைன்னா அவருக்கு தெரியும். உண்மையான கடவுள் யார் என்பதை வள்ளல் பெருமான் தேடிக்கொண்டே இருக்கிறார். புரியுதா? எண்ணாதது எண்ணி இசைத்தேன், எந்தன் பாட்டை சத்தியமாய் தான் புனைந்தான், முன்பாட்டு காலையிலே தருமச்சாலையிலே வாய் என்றான் தான் அப்படின்னு ஒரு பாட்டு. நீ ஆண்டவரை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீ தருமச்சாலை கட்டிட்டு வாடான்ட்டார் ஆண்டவர். தருமச்சாலை என்பது என்ன? ஜீவ காருண்யம். அதுக்கு பேர் என்ன? ஜீவகாருண்யம்னு அதுக்கு பேர். ஜீவகாருண்யம் இல்லாமல் கடவுளை காண முடியாது என்பதை தெளிவுபடுத்திட்டார். புரியுதா? அப்போது என்ன சொல்கிறாரு? காலையில் எந்த எனக்கு கிடைத்த பெரும்பொருளே, கழிப்பே, என் கருத்தகத்தே கனிந்த நெருங்கனியே, மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும் பயனாம் விளைவையெல்லாம் தருமச்சாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே. இறைவனுடைய அருள் அப்போ வள்ளலாருக்கு எங்கே வருது? தருமச்சாலையில் வருது. எப்படி? மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே. இப்படிலாம் நம்ம ஞானிகள்லாம் வந்திருக்காங்க.
அவங்களெல்லாம் பல ஆண்டுகளாக தவம் செஞ்சுருக்கிறாங்க இல்லையா? மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும் பயனா விளைவையெல்லாம் இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் காட்டாத இறைவன் எனக்கு ஒரு செகண்டில் காட்டிட்டாருன்றார். தருமசாலையில் ஒரு பகலில் தந்த தனிப்பதியை ஒரு பகல்னா எத்தனை மணி நேரம்? நம்ம கணக்குக்கு 12 மணி நேரம். அதுக்கப்புறம் தான் இமீடியட்டாக வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் யார் என்பதை காட்டி, இப்படித்தான் நீ இனி செயல்படணும்னு ஒரு ஆர்டரை போடுறாரு. என்ன ஆர்டர் போடுறாரு தெரியாது. அதுக்கு முன்னாடியெல்லாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பற்றி ஐயா சொல்லலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அற்புத பத்திரிகைன்னு ஒரு பத்திரிகை வெளியிடுறாரு. அதில் என்ன சொல்கிறாரு படிக்கிறீங்களா இல்லையா? எல்லாம் உலகத்தினிடத்தே பெறுதற்கு மிகவும் அருமையாகிய மனித தேக பெற்ற நண்பர்களே, அறிவு வந்த காலம் முதல் அறிந்தறியாத அற்புத அறிவுகளையும் அடைந்தறியாத அற்புத குணங்களையும் கேட்டறியாத அற்புத கேள்விகளையும் செய்தறியாத அற்புத செயல்களையும் கண்டறியாத அற்புத காட்சிகளையும் அனுபவித்தறியாத அற்புத அனுபவங்களையும் இது தருணம் தொடங்கி கிடைக்கப் பெறுகின்றேன் என்ற உணருகின்ற ஓர் சத்திய உணர்ச்சியால் பெருங்களிப்புடையதாகி இருக்கின்றேன். இதில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இதுவரைக்கும் தெரிந்து கொள்ளாத அறிந்து கொள்ளாத ஒரு உண்மையை தெரிவிக்கிறேன் என்று சொல்லி கேட்ட பிறகு நான் எப்படி இருக்கேன்? சத்திய உணர்ச்சியால் பெருங்களிப்புடையவனாகி இருக்கின்றேன். பெருங்களிப்பு சாதாரண களிப்பல்ல. நீவர்களும் அவ்வாறு பெற்று பெருங்களிப்பு அடைதல் வேண்டுமென்று எனக்குள்ளே நின்று நிறைந்து எழுந்து வெளிப்பட்ட எனது சுத்த சன்மார்க்க லட்சியமாகிய, அதுவரையிலையும் சுத்த சன்மார்க்க லட்சியத்தை பற்றி அவர் சொல்லலை. சுத்த சன்மார்க்க லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை பேராசை பற்றியே இதனை தெரிவிக்கின்றேன். அப்போதான் பேராசைன்ற மக்கள் பலர் பயன் அடையணுன்ற நோக்கத்தோடு அந்த பேராசை. அப்புறம் என்ன சொல்கிறாரு? இயற்கையைத்தானே விளங்குகின்றவர் உள்ளவர் என்றும் ஆண்டவருக்கு எப்படி அட்ரஸ் கொடுக்குறார் பாருங்கள். இது வெளியும் சொல்லிட்டு வந்த ஆண்டவர் வேறு. இப்போ வள்ளலார் சொல்லக்கூடிய ஆண்டவர் எப்படி இருக்கிறார் என்பதை சொல்கிறார். இயற்கையைத்தானே விளங்குகின்றவராய் உள்ளவர் என்றும் இயற்கைத்தானே உள்ளவராய் விளங்குகின்றவர் என்றும் இரண்டும் படாத பூரண இன்பமானவர் என்றும் எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா பதங்களையும் எல்லா சக்திகளையும் எல்லா சத்தர்களையும் எல்லா கலைகளையும் எல்லா பொருள்களையும் எல்லா தத்துவங்களையும் எல்லா தத்துவிகளையும் எல்லா உயிர்களையும் எல்லா செயல்களையும் எல்லா இச்சைகளையும் எல்லா ஞானங்களையும் எல்லா பயன்களையும் எல்லா அனுபவங்களையும் மற்ற எல்லாவற்றையும் உலகத்தில் இருக்கிறத ஒன்றை கூட விட்டு வைக்கல. தமது திருவருள் சக்தியால் தோற்றுவித்தல், வாழ்வித்தல், குற்றம் நீக்குவித்தல், பக்குவம் வருவித்தல், விளக்கம் செய்வித்தல் முதலிய பெருங்கருணை பெரும் தொழில்களை இயற்றுவிக்கிறவர் என்றும். இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன கடவுள்லாம்
அன்ஃபிட்டுன்ட்டார். இந்த உலகங்களும் அண்டங்களும் அணுக்களும் உயிர்களும் இயற்கைகளும் கிரகங்களும் அத்தனையும் படைத்தல், அதான் சொல்கிறாரு, தோற்றுவித்தல், வாழ்வித்தல், குற்றம் நீக்குவத்தல், பக்குவம் வருவித்தல், விளக்கம் செய்வித்தல், 5 தொழில். இந்த 5 தொழில்களையும் யார் செய்கிறாங்க? முதலிய பெருங்கருணை பெரும் தொழில்களை ஏற்றுவிக்கிறவர் என்றும், எல்லாம் ஆனவர் என்றும், ஒன்றும் அல்லாதவர் என்றும், சர்வ காருண்யர் என்றும், சர்வ வல்லவர் என்றும், எல்லாம் உடையராய் தமக்கு உருவாற்றானும் ஒப்பு உயர்வில்லா தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதியர் என்றும், சத்திய அறிவால் அறியப்படுகின்ற உண்மை கடவுள் ஒருவரே. இதை விட என்ன விளக்கம் சொல்லணும்? இந்த சன்மார்க்கு ஏதாவது கேட்டுட்டு ஒழுக்கமாக இருக்காங்களா? இத்தனை அண்டங்களையும் உலகங்களையும் எல்லாவற்றையும் இயக்கக்கூடிய மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு பேர் ஒளி. அந்த ஒளிக்கு பேர் தாண்டா அருட்பெருஞ்சோதி அப்படின்னு தெளிவுபடுத்திட்டார். அது எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரா? சத்திய அறிவால் அறியப்படுகின்ற பொய்க்கடவுள் அல்ல, உண்மை கடவுள் ஒருவரே. அகம் புறமுதலிய எவ்விடத்தும் நீக்கமின்றி நிறைந்த சுத்த மெய் அறிவு என்னும் பூரண பொதுவெளியில் அறிவார் அறியும் வண்ணங்கள் எல்லாமாகி விளங்குகின்றார். எளிய தமிழ் தானே. இந்த தமிழில் புரிஞ்சிக்கலன்னா வள்ளலாருடைய கொள்கை பின்பற்றவர்களுக்கு நம்ம என்ன சொல்கிறது? 150 ஆண்டுகளுக்கு மேலாச்சு. வள்ளலார் கூட இருந்தவனுங்களும் ஒரு பயலும் வள்ளலாருடைய கொள்கையை பின்பற்றவில்லை. அவர் கூட இருந்தவங்களாம் பெரிய படித்தவர்கள் தான், சாதாரண ஆளும் கிடையாது. வள்ளலார் கூட இருந்தவங்க பேராசிரியர்லேருந்து பன்மொழி புலவர்லேருந்து இலக்கண இலக்கியம் தெரிந்தவர்கள், வேதங்கள் தெரிந்தவர்கள், ஆகமங்கள் தெரிந்தவர்கள், புராணங்கள் தெரிந்தவர்கள், இத்தனை பேர் வள்ளலார் கூட இருந்தானுங்க. ஆனால் ஒரு பயலும் வள்ளலார் சொல்லிய உண்மை கடவுள் இதுதான் என்பதை அவருடைய அறிவு வேலை செய்யவில்லை. அவங்களுக்கு அப்பயும் கொட்டையை போட்டுக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு நாமத்தை போட்டுக்கிட்டு சமய மத வழிபாட்டில் தான் இருந்தாங்க. வள்ளலார் சொன்னதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, பின்பற்ற முடியவில்லை, அவர்களுக்கு புரியவில்லை. புரியுதுங்களா? அவ்வாறு விளங்குகின்ற ஒருவரே ஆகிய கடவுளை, அப்படியே இருக்கக்கூடிய அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை இவ்வுலகத்தினிடத்தே அவர் எங்கே இருக்காரு? பல கோடி அண்டங்களை இயக்கிக் கொண்டு அருட்பெரு வெளி என்ற இடத்தில் கண்ணுக்கு தெரியாமல் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேரொளியை வள்ளலார் என்ன பண்ணுறாரு? உலக அதிசயம் சார், இதெல்லாம் இந்த சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியாது சார். இப்போ சொன்னால் கேட்க மாட்டாங்க. உங்களை மாதிரி வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து வரணும், அறிவு தெரிவு ஏற்பட்டு வருவாங்க. இவங்களை நம்பி பிரயோஜனம் கிடையாது. வள்ளலார் அப்பயே சொன்னார், சொல்லுகின்றேன் கேட்க மாட்டீர்கள், கிழக்கே இருந்தும் மேற்கே இருந்தும் தெற்கே இருந்து வருவார்கள், சொல்லுவார்கள், அப்பொழுதாவது கேளுங்கள்னர். அந்த அளவுக்கு அறிவு மழுங்கி இருக்கிறது இந்த நாடு, இந்த தமிழ்நாடு. புரியுதுங்களா? அங்கே சொல்கிறாரு, அவ்வாறு விளங்குகின்ற ஒருவரே ஆகிய கடவுளை இவ்வுலகத்தினிடத்தே ஜீவர்கள் அறிந்து அன்பு செய்து அருளை அடைந்து அழிவில்லாத சத்திய சுகபூரண பெருவாழ்வை பெற்று வாழாமல் பல்வேறு கற்பனைகளால் பல்வேறு சமயங்களிலும், எவ்வளவு டைட்டில் கொடுக்குறாருங்க, பல்வேறு சமயங்களிலும் பல்வேறு மதங்களிலும் பல்வேறு மார்க்கங்களிலும்
பல்வேறு லட்சியங்களை கொண்டு நெடுங்காலமும் பிறந்து பிறந்து அவத்தை வஸ்தர்களாகி சிற்றறிவுமின்றி விரைந்து விரைந்து பல்வேறு ஆபத்துகளினால் துன்பத்தில் அழுந்தி இறந்து இறந்து வீண் போகின்றார்கள். உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இந்த மனிதர்கள் உயர்ந்த அருளை பெறுவதற்கு இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் அருளை பெற்று இறைவனோடு இரண்டர கலக்க வேண்டிய தகுதி பெற்றவர்கள். அந்த தகுதி பெற்ற மனிதன் எவ்வளவு தாழ்ந்த நிலையில் இருக்கிறான். ஏன் அப்படி அவன் போனான்? மனிதன் இந்த தாழ்ந்த நிலைக்கு போவதற்கு யார் காரணம்? அதிலே அவர் சொல்கிறார் இல்லையா, பல்வேறு சமயங்களிலும் பல்வேறு மதங்களிலும் பல்வேறு மார்க்கங்களிலும் பல்வேறு லட்சியங்களை கொண்டு நெடுங்காலம், இன்றைக்கு நேற்று அல்ல, பல்லாயிரம் ஆண்டுகளாக அவத்தை வசத்தர்களாகி இறந்து இறந்து வீண் போயிடும் இல்லையா? அப்புறம் என்ன சொல்கிறாரு, இனி இவ்வளவு நாள் நடந்து போச்சு, இனிமேல் இஜீவர்கள் விரைந்து விரைந்து இறந்து இறந்து வீண் போகாமல், எவ்வளோ அழகாக குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறார். உண்மை அறிவு நமக்கு என்ன வேணும்? உண்மை அறிவு, உண்மை அன்பு, உண்மை இரக்கம் முதலிய சுபகுணங்களை பெற்று நற்செய்கை உடையவர்களாய் எல்லா சமயங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் எல்லா மார்க்கங்களுக்கும் உண்மை பொது நெறியாக விளங்கும் சுத்த சன்மார்க்கத்தை பெற்று பேரின்ப சித்தி பெருவாழ்வில் பெரும் சுகத்தையும் பெரும் களிப்பையும் அடைந்து வாழும் பொருட்டு என்ன பண்ணுறாரு? அவ்வளோதான் சொல்லிட்டு நம்மெல்லாம் சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்றி வாழ வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? போடுறார் பாருங்க ஒரு அருமையான வார்த்தை. பேரின்ப சித்தி பெருவாழ்வில் பெரும் சுகத்தையும் பெருங்களிப்பையும் அடைந்து வாழும் பொருட்டு மேற்குறித்த, முன்னாடி சொன்னன, உண்மை கடவுள் தாமே திருவுளம் கொண்டு சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய உண்மை விளக்கம் செய்கின்ற ஓர் ஞான சபையை, வள்ளலார் இஷ்டத்துக்கு ஞான சபை கட்டல, ஆண்டவர் சொல்றார், ஓர் ஞான சபையை இங்கே தமது திருவருட் சம்மதத்தால் ஏற்றுவித்து இக்காலம் தொடங்கி அளவு குறிக்கப்படாத நெடுங்காலம் அளவு குறிக்கப்படாத அற்புத சித்திகளெல்லாம் விளங்க யாமே அமர்ந்து விளையாடுகின்றோம். யார் சொன்னது? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்றாரு ஐயாட்ட. என்னும் திருக்குறிப்பை வெளிப்படுத்தி அருட்பெருஞ்சோதியராய் வீற்றிருக்கின்றார். நிகழ்காலம் வள்ளலார்கிட்ட சொல்லிட்டு சத்திய ஞான சபையை இமீடியட்டாக கட்டப்பாடுறார். சபைக்கு போனீங்கள, அந்த சபையை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கட்ட சொல்கிறார். கட்டிட்டா அடியிற் குறித்த தருணம் தொடங்கி வந்து வந்து தரிசிக்க பெறுவீர்களாகி கருதிய வண்ணம் பெற்று களிப்படைவதுமன்றி இறந்தவர்கள் உயிர் பெற்றெழுதல் மூப்பினர் இளமையை பெற்று நிற்றல் முதலிய பல்வகை அற்புதங்களை பெருங்களிப்பு அடைவீர்கள். சத்தியஞான சபையை வள்ளலார் இஷ்டத்துக்கு கட்டல, வள்ளலாருக்கு வரைபடம் கொடுத்தவரை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான்.
நம்ம மாதிரி வீடு கட்டுறதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட்டு போடுவோம் இல்லையா? அப்போ அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் வள்ளலாருக்கு ப்ளூ பிரிண்ட்டு போட்டு கொடுக்குறாரு. அந்த பிரிண்ட்டை வச்சு வள்ளலார் என்ன பண்ணுறாரு? எண்கோண வடிவமாக ஒரு சபையை கட்டுறார். நீங்கள் போய் பார்த்தீங்களா? அதுக்கு என்ன எண்கோண வடிவம்னு பேர். ஏன் எண்கோண வடிவமாக வைக்கணும்? எல்லாம் கோயில் மாதிரி கட்டிட்டு போகலாம்ல. வள்ளலார் ஏன் எண்கோணமாக? சத்திய ஞான சபையை கட்டுறார். கட்டிட்டு இருப்ப பிறகு சத்திய ஞான சபை விளக்க பத்திரிகைன்னு ஒன்று எழுதுறார். இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். படித்தாதான் கடவுளுடைய உண்மை என்னவென்று நமக்கு தெரியும். கடவுளுடைய உண்மை தெரியாமல் எவ்வளவுதான் வாழ்ந்தாலும் பிரயோஜனம் இல்லை, பெஸ்ட். ஏன்னா நமக்கு அப்பா அம்மா யாருன்னு தெரியாதுன்னு வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அப்பா அம்மா தெரியாதவங்களுக்கு பேர் என்ன? சூப்பர், அனாதைகள்னு பேர். நம்ம அப்படி தான் இருக்கிறோம். நம்ம எல்லாருமே அந்த தெளிவு வரணும் நமக்கு. அம்மா யார் அப்பா யாருன்னா உடனே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் சொல்லணும். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம்னார். தனக்கு நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம்னார். தனக்கு நிகர் கிடையாது, வேறு தெய்வம் அதுக்கு ஈடு இணை கிடையாது. ஏன்னா அவங்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய இல்லத்தில் தான் நம்ம வந்தோம். நம்ம வந்த இடம் தெரிஞ்சாதான் திரும்பி போகிற இடம் நமக்கு தெரியும். நமக்கு வந்த இடம் தெரியாத இருக்கிறவங்களையும் போகிற இடம் கிடைக்காது. போகிற இடம் தடை தான். ஏன்னா நமக்கு வந்தவங்க பூரா தப்பான வழியை காமிச்சிட்டாங்க. நமக்கு முன்னாடி இருந்த சமய மதவாதிகளெல்லாம் தவறான வழியை காட்டிவிட்டார்கள். அதனால் நம்ம என்ன பண்ணோம்? அவன் சொன்ன வழியிலே போய் முட்டிக்கிட்டு மறுபடியும் வந்துட்டோம். போனால் தடை, மறுபடியும் மரணம் தான் வருது. அவர்களெல்லாம் சாவதற்கு வழிகாட்டினார்கள். வள்ளலார் சாகாமல் இருப்பதற்கு வழிகாட்டினார். அவன் சாகாமல் இருப்பதற்கு வழின்னா எது? சுத்த சன்மார்க்க பெருநெறினார். வள்ளலார் காட்டிய அந்த பெருநெறியில் நம் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் மட்டுமே மரணத்தை வெல்ல முடியும். இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வச்சுக்கிட்டு இருந்தால் வேலையாகாது. இன்னும் சந்தேகத்தை வாழ்நாள் கூட கேட்டுக்கிட்டு இருந்தால் வேலையாகாது. பிடிக்கணும் கடவுளை. ஒரு தான் என்னுடைய அப்பா அப்படின்னா அப்பாவை நீங்கள் மாற்ற முடியுமா சார்? யார வேணாலும் மாற்றலாம். அப்பா அம்மாவை மாற்ற முடியுமா? அப்போ நம்ம அப்பா அம்மா யாருன்னே தெரியாத வாழ்ந்துட்டு இருக்கோம். கண்டவன்லாம் சொல்கிறான் அப்பா அம்மானா, அவன்லாம் நீங்கள் அப்பா அம்மான்னு போய் வணங்குறீங்க. ஒருத்தன் இயேசுன்றான், ஒருத்தன் அல்லான்றான், ஒருத்தன் சிவன்றான், ஒருத்தன் பெருமாள்ன்றான், ஒருத்தன் முருகன்றான், ஒருத்தன் விநாயகர்ன்றான், ஒருத்தன் ஐயப்பன்றான். எந்த தெய்வையா உனக்கு அப்ப? எந்த தெய்வத்தை நீங்கள் உண்மையாக நம்பக்கூடிய தெய்வமாக இருக்கிறது? எல்லாமே குப்பைகள். நான் வள்ளல அதுக்கு பேர் என்ன? குப்பைகள். சாதாரண வார்த்தை இல்லை அது. குப்பைகள்னு சொல்கிறார். அதை சாத்திர குப்பைகள்னார். வேத ஆகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர், வேதாகமத்தின் விளைவரி சூதாக சொன்னதனால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை, என்ன பயனோ இவை? புரியுதுங்களா இல்லையா? அப்போது ஞான சபையை என்ன பண்ணுறாரு? ஆண்டவருடைய கட்டளை பிரகாரம் தான் ஞான சபை கட்டுறார். ஏன்னா நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறதுனால இதை நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஒடுக்க நிலையை பற்றி தான் நிறைய எழுதியிருக்காங்க, நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க இல்லையா?
சத்திய ஞான சபை எண்கோண வடிவமாக கட்டுறார். எண்கோண வடிவமாக கட்டிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அன்புடைய நம்மவர்களுக்கு வந்தனம். ஞான சபையை கட்டியாச்சு. இன்று தொடங்கி டைட்டில் பூரா மாற்றுறார். அதுக்கு முன்னாடி வேத சன்மார்க்கம், ஷடாந்த சன்மார்க்கம் இப்படிலாம் வச்சுருந்தார். அதெல்லாம் தூக்கி அப்புறப்படுத்திட்டு சபையை கட்டின உடனே டைட்டில் மாற்றுறார். இன்று தொடங்கி சபைக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்றும், சாலைக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை என்றும், சங்கத்திற்கு சமர சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்றும் பெயர் வழங்குதல் வேண்டும். டைட்டில் பூரா மாற்றிட்டார். வச்சுங்களா? அடுத்தது என்ன சொல்கிறாரு, இன்று தொடங்கி சபையை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஒரு ஆர்டர், இப்படித்தான் அதை நிர்வாகம் பண்ணணும்னு ஒரு ஆர்டர் போடுறாரு. இன்று தொடங்கி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரது அருட்பெரும் சித்தி வெளிப்படும் வரைக்குன்னு ஒரு வார்த்தை போட்டார். சபையை கட்டிட்டார். அருட்பெரும் சித்தி அங்கே வரணும் இல்லை? சித்தின்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வரணும். அவர் வர வரைக்கும் ஒரு வீடு கட்டினா வீட்டில் நம்ம குடி போகிற வெளியே அங்கே ஒரு பாதுகாப்பு வைப்போமில்ல. குடி போகிறது நம்ம ஒரு டேட்டை நிர்ணயம் பண்ணுவோம். அது வெளியே வீட்டெல்லாம் கட்டியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. முடிச்சுட்டு போட அங்கே யாரோ ஒருத்தர் ஆளை வைக்கணுமில்ல, பாதுகாப்பு. இங்கே வள்ளலார் சொல்கிறாரு, அருட்பெரு சித்தி வெளிப்படும் வரைக்கும் ஞான சபைக்குள்ளே தகர கண்ணாடி விளக்கு வைத்தல் வேண்டும். சாதாரண தகர கண்ணாடி விளக்கு வைத்தல் வேண்டும். பித்தளை முதலியவற்றால் செய்த குத்து விளக்கு வேண்டாம். ஏன்னா எல்லா வீட்லேயும் சாமிக்கு குத்து விளக்கு தான் வச்சுருப்பானுங்க. பித்தளை, தங்கத்தில், வைரத்தில், வசதிக்கு தகுந்த மாதிரி வைப்பாங்க. வெள்ளியில் இங்கே ஆர்டர் போட்டார், அது மாதிரி விளக்கெல்லாம் இங்கே வைக்கக்கூடாது. தகர கண்ணாடி விளக்கு வைத்தல் வேண்டும். மேலேற்றுகிற குளோப்பு முதலிய விளக்குகளும் வேண்டாம். தூக்கி விடுறோமில்ல ராந்தல்ல, மேலே தூக்கிறது இறக்கிறது, இது மாதிரி இருக்கக்கூடாது. தகர கண்ணாடி விளக்கு வைக்கும் காலத்தில் தகுதி உள்ள நம்மவர்கள் தேக சுத்தி கரண சுத்தி உடையவர்களாய் திருவாய்ப்படி புறத்தில் இருந்து கொண்டு விளக்கேற்றி, வெளியில் இருக்கிறவங்க தேக சுத்தமாக இருக்கணும், ஒழுக்க நிறைஞ்சவங்களாக இருக்கணும், உயிர்கொலை பண்ணாதவங்களாக இருக்கணும். அவங்க என்ன பண்ணணுமா, அந்த விளக்கை ஏற்றி, வெளியில் விளக்கை ஏற்றிடணும். அந்த விளக்கை 12 வயதுக்கு உட்பட்ட சிறுவர் கையில் கொடுத்தாவது, 72 வயதிற்கு மேற்பட்ட பெரியர்கள் கையில் கொடுத்தாவது உட்புற வாயிலுக்கு சமீபங்களில் வைத்து வர செய்ய வேண்டும். உட்புற வாயில்னா என்ன சார்? சபையை கட்டியாச்சு சார், எண்கோண வடிவமாக கட்டியாச்சு. எட்டு கதவுகள் இருக்குது, 8 12 ஜன்னல்கள் இருக்குது. ஏன்னா ஆனால் அந்த விளக்கு ஆண்டவர் அங்கே அமர்ற வெள்ளியும் நீங்கள் அதை பாதுகாப்பாக பண்ணணும். அதுக்கு உள்ளே போகக்கூடாது. உள்ளே போய் நீங்கள் ஜோதி வச்சுருக்கிறீங்களே, அந்த இடத்துல போய் ஜோதி வைக்கக்கூடாது. வாயிற்படி புறத்தில் எழுதுறாரு. ஒரு வீட்டுக்கு வெளிச்சம் வேணும்னா அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் அப்படியே போயிடணும், உள்ளே வரக்கூடாது. வாயிற்படி புறம்னா என்ன? ஒரு வாசலுக்கு வாசப்படி, ஒரு கதவு இருக்கும், வாசப்படி இருக்குங்கள, அதுக்கு பக்கத்தில் வைக்கணும்னு அர்த்தம். புரியுதுங்களா? சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன் அப்படி வைக்கணும்னா, ஆண்டவர் வரும் வரைக்கும் நான் சொல்கிறாரு.
அவர் எப்போ வருவார்னா அப்போ தான் அவர் ஆர்டர் கொடுக்குறாரு. இப்போது கூட இருக்கிறவங்க இதெல்லாம் செய்யணுன்னு வள்ளலார் ஆர்டர் போடுறாரு. 12 வயசு உள்ளவன் 72 வயசுக்கு உள்ள மேலே. ஏன்னா அவங்கள் ஆசை இல்லாதவர்கள், சுக்கிலம் உணர்ச்சி இல்லாதவர்கள்னு அர்த்தம். 72 வயசுக்கு மேலே அவனுக்கு உணர்ச்சி வராது. 12 வயசுக்குள்ளே பொம்பளையை தேட மாட்டான். அப்போ அந்த வயசு பற்றற்ற வயசு. அந்த வயது உள்ளவன் தான் அந்த விளக்கு கொண்டு போய் அங்கே வைக்கணும். அதாவது வீட்டுக்கு வெளியே வைக்கணும், வாசப்படி. வாசற்படி புறத்தில், புறத்தில்னா என்ன? வாசற்படி இங்கே இருக்குது, புறம் உள்ள அந்த லாக் பண்ணிடணும். அதை பின்னாடி வராரு அவர் சொல்லுவார், உட்புறத்தில். புரியுதுங்களா? 72 வயதுக்கு மேற்பட்ட பெரியர்கள் கொடுத்தாவது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருது, அதுக்குள்ளே ஏன் மறக்கிறீங்க? உட்புற வாயில்களுக்கு சமீபங்களில் வைத்து வர செய்விக்க வேண்டும். விளக்க வெளியில் இருக்கிறவங்க கொடுத்து 12 வயசு இல்லாட்டி 72 வயசுங்கிட்ட கொடுத்து உள்ளே போய் வைடான்னு சொல்லணும். அந்த பையனுக்கு தெரியாதில்ல, அதுக்காக இந்த விளக்கை ஏற்றி தம்பி அந்த உள்ளே போய் வை. உட்புற வாயில்களுக்கு சமீபங்களில் வைத்து வர வேண்டும். சமீபங்கள்னால் என்ன? வாசப்படி ஒட்டு மாதிரி. 4 நாளைக்கு ஒரு விசை காலையில் மேல் குறித்த சிறியரை கொண்டாயினும் பெரியரை கொண்டாயினும் உள்ளே தூசு துடைப்பிக்க வேண்டும். உள்ள அந்த வெற்றி இடமா இருக்கு இல்லையா, டஸ்ட்டு உள்ளே போயிடும். அதனால் அதெல்லாம் துடைக்கணுன்றார். அது எப்படி துடைக்கணுமா? தூசு துடைப்பிக்க புகும்போது நீராடி சுத்த தேகத்தோடு கால்களில் வத்திரம் சுற்றி கொண்டு வெறுங்காலம் முயற்சிட்டு போகக்கூடாது. காலில் துணி சுற்றிக்கணும். வத்திரம் சுற்றி கொண்டு புகுந்து, துணி சுற்றிக்கிட்டாலும் நடக்கக்கூடாது. முட்டிக்காலிட்டு, முட்டியில் நடந்து போகணுன்றாரு. முட்டிக்காலிட்டு கொண்டு தூசு துடைப்பிக்க செய்விக்க வேண்டும். விளக்கு வைக்கின்ற போதும் இங்கனமே செய்விக்க வேண்டும். எல்லாம் எளிய தமிழ் தான் எழுதியிருக்காரு. விளக்கு வைத்ததற்கும் தூசு துடைத்ததற்கும் தொடங்குகின்ற 12 வயதுக்குட்பட்ட சிறுவரும் 72 வயதுக்கு மேற்பட்ட பெரியரும் அப்படி இருக்கணுமா? பொருள், இடம், போகம் முதலியவற்றில் இச்சை சிறிதும் இல்லாதவர்களாய், தெய்வ நினைப்புள்ளவர்களாய், அன்புடையவர்களாய் இருத்தல் வேண்டும். விளக்கு வைக்கும் போதும் தூசு துடைப்பிக்கும் போதும் நம்மவர்களில் நேர்ந்தவர்கள் புறத்தில் நின்று பரிசுத்தராய் மெல்லென துதி செய்தல் வேண்டும். வெளியில் நம்ம என்ன பண்ணோம்? ஏதாவது மெல்லென அற்ப பாடல்களை படிக்கணும். புறத்தில் நின்று பரிசுத்தராய் மெல்லென துதி செய்தல் வேண்டும். யாரும் யாதொரு காரியம் கொடுத்தும் தற்காலம் உள்ளே புகுதல் கூடாது. என்ன சட்டம்? ஞானசபை திறவுகோல் ஒருவர் கையிலும் வெளிப்பட இருத்தல் கூடாது. அந்த சாவி யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாதுன்றார். அத்திறவுகோலை வேறொரு பெட்டிக்குள் வைத்து அப்பெட்டியை பூட்டி பொற்சபைக்குள் வைத்து அப்பெட்டி திறவுகோலை ஆஸ்தான காவல் உத்தரவாதியாக இருக்கின்றவர் கையில் ஒப்புவித்தல் வேண்டும். இது வள்ளலாருடைய ஆர்டர். வள்ளலார் கூட இருந்தவங்க அதை செஞ்சாங்களான்னா எவனும் செய்யலை.
ஒரு சட்டத்தை கொடுத்துட்டார்ல. வள்ளலார் கூட இருந்தவர்கள் வள்ளலார் சொல்லிய மாதிரி யாரும் செய்யலை. வள்ளலார் என்ன பண்ணிட்டார், கோபமாக பூட்டு போட்டுக்கிட்டு சாவி எடுத்துகிட்டு போயிட்டார் சித்தி விழாவுக்கு. தெரியுமா அது உங்களுக்கு? அதே மாதிரி பந்தல் சைவ இது தாவர உணவுன்றவனை தான் பந்தல் போட சொன்னார். இவனுங்க பேச்சு கேட்காம மாபிசந்திரனை கொண்டாந்து பந்தல் போட்டாங்க சபையில். வந்து பார்த்தாரு, தெரிஞ்சுக்கிட்டாரு, துண்டை எடுத்து போட்டார், எல்லாம் எரிஞ்சு போச்சு. ஆனால் சபைக்கு எந்த விதமான சிறு ஆபத்தும் கிடையாது. அப்போ எவ்வளோ கோபம் வந்திருக்கும் வள்ளலாருக்கு. இவனுக்கிட்ட சொல்கிறதுக்கு எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். சொல்லக்கூடாது, அவ்வளோ கருணையாக அந்த மனசுக்குள்ளேயே போட்டு வெந்துக்கிட்டு இருக்கிறார். சித்தி பெற்ற பிறகு, சித்தி பெறுவதற்கு முன்னாடி பேருபதேசத்தில் விளக்கம் கொடுக்குறார். இன்னும் 10-15 நாட்கள் சாலைக்கு போகும் கொஞ்ச தினத்தில் நாங்கள் சொல்லுவது போல் கேளுங்கள்னு எழுதுகிறார். பேருபதேசம் படிச்சிங்களா? படிக்கல. நிறைய விஷயம் இருக்காது. இதெல்லாம் சாதாரண உரைநடை பகுதியிலே தெளிவாக எழுதியிருக்கார். அப்போது வள்ளலார் சத்தியஞான சபையினுடைய அமைப்பு எப்படி வச்சார்னா, இப்போ இருக்கிற மாதிரி ஒரு பக்கமாக ஜோதி தரிசனம் காட்டுறதெல்லாம் கிடையாது. அவருடைய எண்ண பிரகாரம், அவர் இறைவன் கட்டளை பிரகாரம். அப்படி இருந்தால் எல்லா கதையும் சாத்திட்டு ஒரு பக்கம் கதை வச்சுருக்கலாம் இல்லை? இப்போ பாருங்கள், சபையில் 8 கதவு இருக்கும். 8 கதவுகளும் திறந்திருக்க வேண்டும். அதுக்கு பாட்டு ஆதாரம் இருக்குது. வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே. திருவார் பொன்னம்பலத்து செழிக்கும் குஞ்சிதபாதர் சிவபத பரம்போதர் தெய்வ சபாநாதர். வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே. ஏன்னா இறைவனை கூப்பிடுறாரு. இறைவன் வந்தால் தானே நீங்கள் நலம் பெற முடியும். இறைவன் இல்லாத வெறும் சபையை நீங்கள் வழிபட்டு என்ன பண்ணுவீங்க? அப்போ இறைவன் அங்கே சபையில் உட்காரணும். அப்போ சொல்கிறாரு, அங்கு ஒரு அம்பலம் உண்டு சிதம்பரத்தில். அங்கே சிதம்பரம் ரகசியம் வச்சுருக்கான்ல, அங்கே ஒரு பக்கம்தான். ஒரு பக்கத்துலேருந்து எல்லோரும் பார்க்கணும். நெருக்கம் தாங்க முடியாது, இடிச்சுக்கிட்டு தான் பார்க்கணும். அதுக்கு வள்ளலார் சொல்கிறாரு, அங்கு ஒரு அம்பலம் உண்டு, இங்கு 8 அம்பலம் உண்டு என்று சொன்னால் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே. இடுக்கில் இருப்பது என்ன? அங்கே இடுக்கில் இருந்து நீ மக்களுக்கு காட்சி கொடுக்குற. இதைவிட பெருவெளி இருக்குதென்றால் இங்கே வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே. வடலூருக்கு பேர் என்ன? பெருவெளின்னு பேர். என்னுடைய கோபம், என்னுடைய வேட்கை, வள்ளலார் சொன்ன மாதிரி சத்திய ஞான சபை வழிபாடு இன்று வரையில் நடக்கவில்லை. ஒரு பக்கத்தில் போய் ஜோதி தரிசனம் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. கோயில் மாதிரி ஆயிடுச்சா? அந்த பெருவெளியில் எங்கே இருந்து பார்த்தாலும் மக்களுக்கு ஜோதி தரிசனம் தெரியணும். அதுக்காக தான் எண்கோண வடிவமாக கட்டியிருக்கார். 8 திக்கு. 8 திக்கிலிருந்து வரக்கூடிய மக்கள் எங்கிருந்து பார்த்தாலும் ஜோதி தரிசனம் தெரியணும். அதுக்கு பேர் ஞான சிங்காதன பீடன்னு பேர். அந்த மேடை இப்போ நீங்கள் வச்சுருக்கிற ஜோதி காட்டுறாங்கல்ல, அதுக்கு பேர் ஞான சிங்காதன பீடன்னு பேர். அந்த பீடத்துக்கு மேலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அமரணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சித்தி பெற்றார் இல்லையா மேட்டுக்குப்பத்தில், வள்ளலாருடைய விருப்ப பிரகாரம் சத்திய ஞான சபைக்குள்ளே தான் அவர் நுழைஞ்சிருக்கணும். சத்திய ஞான சபைக்குள்ளே தான் அவர் நுழைஞ்சிருக்கணும். அவருடைய ஃபஸ்ட்டு ஆர்டர். இறைவன் அங்கே தான் இவரும் அவரையும் கலக்கணும். எங்கே? சத்திய ஞான சபைக்குள்ளே. இங்கே வழிபாட்டு முறைகளும்
அவர்கள் சொல்லியதை கேட்காததனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, வள்ளலார் இருக்கிற இடத்துக்கு போயிட்டார். சித்திவிளாக திருமாலைக்கு போயிட்டார். அதனால தான் சொல்லுவார், சத்தியவான் வார்த்தை இது தான் உரைத்தேன் கண்டாய், சந்தேகம் இளையதனில் சந்தோடம் உருவாய், இத்தினமே அருஜோதி எய்துகின்ற தினமாம், இனிவரும் தினங்களெல்லாம் இன்பம் ஒரு தினங்கள். சுத்த சிவ சன்மார்க்கம் துலங்கும், எல்லா உலகும் தூய்மை உறும், நீ உரைத்த சொல் அத்தனையும் பலிக்கும். செத்தவர்கள் எழுந்து உலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார், திருவருட் செங்கோல் எங்கும் செல்லுகின்றதாமே. ஆண்டவருடைய ஆர்டர். நீ ஏன் பயப்படுற? அங்கே போனான்னா இங்கே போனான்னா, உங்கள்கிட்ட 5 வயல் வல்லவத்தை நான் கொடுக்க போகிறேன். 5 வயல் வல்லவத்தை பெற்றுட்டு நீ இஷ்டத்துக்கு விளையாடி மகிழ்க. உனக்கு அனுமதி இல்லாத இருக்கிறவங்க தானே கஷ்டம். இந்த உலகத்தையே ஆளக்கூடிய அந்த சக்தியை, எனர்ஜியை, ஆற்றலை உங்கள்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டுனா, நீ தான் நான் தான் நீ. அதை தான் வள்ளலார் ஆண்டவருக்கு சொல்கிறார் சித்திவிளாக திருமாளியில். அப்போ தான் சொல்லுவார் கடைசியில், அங்கே போகிறவர், என் சாமி எனது துறை என்னுயிர் நாயகனார் இன்று நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். யார்? ஆண்டவர். இவர் கூப்பிடல, அவராக வரார். யார்? என் சாமி எனது துறை என்னுயிர் நாயகனார் இன்று நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். பின்சாரும் 2½ நாழிகைக்குள்ளே எனது பேருலத்தை கலந்து உலத்தை பிரியாமல் இருப்பார். தன் சாதி உடைய பெரிய தவத்தாலே நான் தான் சாற்றுகின்றேன். அறிந்தது சத்தியம் சத்தியம் சத்தியமே. டைம் கொடுத்துட்டார். 2½ நாழிகை என்பது 1 மணி நேரம். 1 மணி நேரத்துக்குள்ள நீ நானும் ஒன்றாய் விடுவோம். அப்போ தான் சொல்கிறாரு, அருஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு அடிச்சு நிற்கிறார்கள. மறுச்சார்பு தீர்ந்தேன் என்று அரையப்பா முரசு, மரணம் தவிர்த்தேன் என்று அரையப்பா முரசு. தெளிவாக சொல்லிட்டாரா? அப்போது நம்ம சத்திய ஞான சபை வழிபாடு இப்போ காட்டுவது தவறான வழிபாடு. வள்ளலாருக்கு அதில் விருப்பம் கிடையாது. வள்ளலாருக்கு பின்னாடி வந்தவர்கள் சமய மதவாதிகள் இருந்ததுனால அதில் இருக்கக்கூடிய அந்த ஐயர் ஒருத்தர் கூட இருந்தார், சபாபதி குருக்கள். அவர் பண்ண சூழ்ச்சி. வள்ளலார் அகவல்ல சொன்ன அந்த 8 திரைகளை வச்சு 8 திரைகளை மாட்டி 8 திரைகளை நீக்கி 7 திரைகளை நீக்கி இவர் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டார். மக்களுக்கு ஒன்றும் தெரியாது. கூட இருந்தவர் அவர் சொன்னால் அது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நினைக்கொள்ளி நம்பி அதே பழக்கத்துக்கு வராங்க. அது தவறு. இது வழிபாடு என்பது கோயில் வழிபாடு அல்ல. இது சத்திய ஞான சபை வழிபாடு. இது சுத்த சன்மார்க்க வழிபாடு. கோயிலுக்கு தான் ஒரு பக்கமாக வழி இருக்கும். இது எல்லா இடங்களிலும் வழி இருக்கணும். ஆண்டவருக்கு எல்லா இடமும் அவருக்கு பொண்ணு தானே. மொத்தம் உலகத்தில் 8 திக்குன்னு வச்சுங்க. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு 8 திக்கு. 8 திக்கில் இருக்கிறவங்களும் குவியுங்க. இதுதான் என்னுடைய பேராசை. இந்த பிறவிக்குள்ளே ஏதாவது ஒரு மாற்றமும் வள்ளலாருடைய கொள்கையை உலக மக்களுக்கு தெரிஞ்சணும்னா இந்த சமய வழிபாட்டு முறை இதெல்லாம் தூக்கும். அதே மாதிரி நாகப்பட்டினம் குரூப் தர்மசாலையில் என்ன பண்ணிட்டான், அவன் வள்ளலார் ஒரு உருவத்தை வச்சு அதுக்கு வழிபாடு மாலை மரியாதைலாம் போட்டு அந்த காலத்தில் பண்ணிவிட்டு அதை இன்றைக்கி வெளியே அப்படியே இருக்குது. சாலையில் போய் பார்த்தீங்களே, தர்மசாலையில் வள்ளலார் என் படத்தையே வேண்டான்னார். நீ அவருக்கு ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு அவரை வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. சித்தி விளாகத்தில் ஜோதி வச்சுட்டாங்க.
கருங்குழியில் ஜோதி வச்சுருக்காங்க, பக்கத்தில் ஒரு படம் வச்சுட்டாங்க. தர்மசாலையில் என்ன பண்ணுறாங்க, சாமிக்கு பூசை பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, சமய சடங்கு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அது இந்த நாகப்பட்டினம் குரூப் அந்த காலத்தில் பண்ணது. அது அந்த ஆளும் செத்து போயிட்டான். அதை ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை அப்படியே பின்பற்றிட்டு வராங்க. அதை எடுக்க முடியல, தடுக்க முடியல. இதுக்கெல்லாம் காலம் வரும். எப்போ வரும்?